ஹாய், என்னடா இப்படி வந்திருக்கேன்னு நினச்சி பயப்படாதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான vlog வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கின் கேர் vlog மாதிரி இது இருக்க போகுது. என்னோடய டெய்லி லைஃப்பில் வந்துட்டு எப்படி என்னோடய ஒர்க்கு ப்ளஸ் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் இது எல்லாத்தையுமே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ண டைமே இல்லை, என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் எப்படி வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன், அந்த வீடியோ தான் நான் உங்க கூட எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். எந்திரிச்சு எண்ணெய் வைக்கணும். நான் 3 days ஒன்ஸ் வந்து தலையில் வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அது விட்டுட்டு நான் வந்து குளிப்பேன். சில சமயம் வந்து நைட்டே வச்சுட்டு தூங்கிடுவேன். நேற்று நைட்டு வைக்கலையா, ஸோ இப்போ வந்து ஆயில் மசாஜ் பண்ண போகிறேன். நான் மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணோன்னா கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ட்ரிங்க் குடிப்பேன். அந்த ட்ரிங்க் நான் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். நம்மளோட ஸ்கின் கேர் அண்ட் ஹெல்த் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஸ்கின் கேர்னால் வெறும் ஃபேஸ் பேக் அது மட்டும் கிடையாது, ஃபேஷியல் அது மட்டும் கிடையாது. நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதும் ஸ்கின் கேர் தான். ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு. நம்மளோட நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதுக்கு அது டாக்ஸின் இல்லாமல் இருந்துச்சுனாலே ஸ்கின் வந்து பார்க்க க்ளோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சரியாக பண்ணணும். டெய்லி விட்டமின் சி சேர்த்துக்கிறதுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. நான் எப்போவுமே காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிடுவேன். ஏன்னா தண்ணி குடிக்காமல் டேரெக்டாக இஞ்சி சாறு இதெல்லாம் வந்து எனக்கு ஒத்துக்காது, அல்சர் வந்துடும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக 1/2 டம்ளர் தான் எடுத்துக்குவேன். அது நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா நான் தலையில் வந்து நல்லா ஆயில் மசாஜ் வந்து பண்ணுவேன். எப்போதுமே தலை குளிக்கும் போது எனக்கு எவ்வளோ தான் வந்து டைம் இல்லை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடினாது எண்ணெய் வைக்காமல் நான் போக மாட்டேன். ட்ரை ஹேரில் ஷாம்பு போட்டோம் அப்படின்னா ஓவராக ட்ரை ஆகும். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு இது தான். நான் நிறைய தடவை வந்து நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து இது தான். நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இதுக்கான வீடியோவும் 2-3 வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான எண்ணெய், ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த்தியான எண்ணெய். ஸோ அந்த எண்ணெய் வந்து எல்லா போஷாக்குமே அந்த எண்ணெயில் இருக்கும். அதனால் நம்பி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளே செய்கிற எண்ணெய்ங்கிறனால நான் வந்து அந்த எண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்து மசாஜ் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு ஸ்கால்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஹேர் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு சீப்பு வச்சு நல்லா சீவிக்குவேன். சீவிட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour, எனக்கு எவ்வளோ டைம் இருக்கோ 2 hours 3 hours எனக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நான் தலை குளிக்கும் போது கண்டிப்பாக 3 days ஒன்ஸ் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஹேர் வாஷ் பண்ணணும் மஸ்ட்டு. நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமை பொறுத்து வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் மசாஜெல்லாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 minutesனாவது ஊற விடணும். நான் இங்கே முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சச்சு வந்து சமத்தாக உட்காந்து விளையாண்டுட்டுருக்கான். காலை எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு டியூட்டி வந்து இவருக்கு வந்து இதுதான் இன்றைக்கி. நான் வந்து அந்த ட்ரிங்க் குடிச்சு ஒரு 1/2 hour இருக்கும். அதுக்கப்புறம் நட்ஸ் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று ரெகுலர் ஃபுட் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் நம்மளோட ஸ்கின் கேரு ஹெல்த் கேரில் ஒன்று தான். ஒரு வழியாக வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் 1 hour மட்டும் வந்து ஆயில் வந்து ஊற வச்சு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் என்ன ஷாம்பு என்ன மாஸ்க் போட்டேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நான் அந்த மாஸ்க்கும் அந்த ஷாம்பு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ட்ரை பண்ணேன். எவ்வளவோ ஷாம்பு எவ்வளோ போட்டுமே என் ஹேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் பண்ணி வேறு லெவலில் ட்ரை ஆகி இப்படியே ஒரு மாதிரி முனிவர் முடி மாதிரி ஆயிடுச்சு என்னோடது. அதை வந்து இவ்வளோ ஷாம்பு நான் கடந்து வந்து எப்போ போச்சு முடி போச்சு அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் இந்த ஷாம்பு தான் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆனிச்சு. நான் கண்டிப்பாக வந்துட்டு இது தனியாக ஒரு வீடியோ போடுறது எந்த ஒரு சூப்பரான வேறு லெவல் ஷாம்பு அண்ட் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நான் இன்னும் இன்றைக்கி சமைக்கலை. நாங்கள் நேற்றே பிளான் பண்ணிட்டோம் பரோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பரோட்டா தான் சாப்பிட போகிறோம். பரோட்டா இது குருமா வந்து சாப்பிட போகிறோம். பரோட்டாவுக்கு வந்து ஷெட்யூல்லாம் கிடையாது, வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் என்றைக்கு சமைக்கலையோ அப்போ ஏதாவது பிளான் இருந்தால் வந்து மாமா வந்து பரோட்டா வாங்கி கொடுக்கும். பரோட்டா வந்து சில சமயம் நாங்கள் வந்து அந்த வீட்லேயே முட்டை பரோட்டா மாதிரி செய்வோம். அது சூப்பராக இருக்கும். அதுக்கு கூட நாங்கள் வாங்கிட்டு வந்து செய்வோம். ஃபேஸ்க்கு வந்து எந்த க்ரீமுமே போடலை. இப்போ வந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட போகிறேன். அதனால் எந்த க்ரீமுமே போடலை. நான் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது போட்டேன் அப்படின்னா அது வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான மாஸ்க் வந்து போட போகிறேன். அது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வரும். இதே ட்ரெஸ்ஸில் வரும், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. பரோட்டா தான் சாப்பிட்டோம் இல்லையா. பரோட்டா வந்து அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது. இருந்தாலும் எப்போது ஒரு நாள் சாப்பிட்லாம். எனக்கு பரோட்டாவே பிடிக்காது. இந்த மாதிரி டைமில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் வீட்டில். ஸோ அப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ஆப்ஷனாக வந்து பரோட்டா வந்து இருக்கும், எப்போவாவது இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மார்னிங்கே டிசைட் பண்ணிட்டோம் பரோட்டா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வெளில போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம், பட் போகல. ஈவினிங் தான் போகிறோம். ஸோ வந்து மார்னிங் சமைக்கலை.
பரோட்டா சாப்பிட்டாச்சு இல்லையா, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சுடுதண்ணி வந்து குடிக்கணும். இவ்வளோ கொதிச்சிருச்சு, நான் பேசிகிட்டு இருக்க வரதுக்குள்ளே இவ்வளோ கொதிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஆறணுன்னு குடிக்கணும். நான் அன்றைக்கி பண்ண வீடியோ வந்து இதுதான், வடிச்ச கஞ்சி வச்சு வீடியோ பண்ணியிருந்தேன். நான் மார்னிங் வந்து கொஞ்சமாக இந்த ஃபேஸ் பேக்குக்காக ரைஸ் வந்து வச்சுருந்தேன். டிஃபன் கட்டி கொடுக்கறதுக்காக ரைஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுலேருந்து வடிச்ச கஞ்சி எடுத்து தான் அன்றைக்கி வந்து நான் ஃபேஸ் பேக் போட்டேன். வேறு லெவலில் ஒரு ஃபேஸ் பேக் இது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ்னாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு க்ளோவிங் கொடுக்குற ஒரு ஹெல்த்தியான ஃபேஸ் பேக் இது. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஆட் ஆனது இது தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தான் இருந்தது. நைட்டு தூங்கும்போது சிடிஎம் ரொட்டீன், ரோஸ் வாட்டர், குங்குமாயத்தேலம் அப்ளை பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் தான் அன்றைக்கி வந்து நான் ஃபாலோ பண்ணேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள் vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.